ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான அன்சின் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. பிக் பாஸ் வீட்டுல ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காப்ல. நேத்து ஒரு டாஸ்க் கொடுத்தாப்ல, கண்டுபிடின்ட்டு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து மாத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காப்ல. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு டீம்ல இருந்துமே ஒருத்தர் வரணும். ஒருத்தர் கையில வந்து பாலும் எக்கும் இருக்கும். ஓகேவா? பிக் பாஸ் வந்து பால்னு சொன்னா பாலை வந்து டேபிள்ல குத்தி வந்து நம்ம கேட்ச் பிடிக்கணும். அதே மாதிரி முட்டைன்னு சொன்னா அதை தூக்கி போட்டு பிடிக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து டாஸ்கா வச்சிருக்காங்க. பட் ஆனா விஜய் பாரதி திவ்யா கணேஷ்க்கு வேற மாதிரி இருந்தது. அதாவது லிக் அண்ட் ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியா ஒன்று இருந்தது. அது அப்புறமேட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாலை தூக்கி போட்டு பிடிக்கிறாங்களே, இதுல வந்து ஃபர்ஸ்ட் வரது யாருன்னு பாத்தீங்கன்னா அமித் பார்கவும் நம்ம சபரி அவர்களும் வராங்க. சபரி நக்கெல்லாம் வந்து முட்டையை தூக்கி போட்டு பிடிக்கும் போது இப்படி தூக்கி போட்டு இப்படி புச்சாரு பாருங்களா, இப்படி பாத்துட்டாரு. அது முட்டை கீழே வந்துச்சு, அவ்வளவுதான் அவுட். சபரி டீம் சபரி அந்த இடத்துல இருந்து வெளியே போயிட்டாரு, அவ்வளவுதான். அதனால அமித் பார்கவ் ஜெயிஸ்டாப்ல. சோ அதே மாதிரி வந்து அடுத்தது வந்து கானா வினோதோ சுபிக்ஷா விளையாடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம வியன்னா அவர்களும் நம்ம அரோரா அவர்களும் விளையாடுறாங்க. லாஸ்டா வந்து திவ்யா கணேஷும் விஜய் பாரதியும் விளையாடுறாங்க. விஜய் பாரதியும் திவ்யா கணேஷும் விளையாடும் போது அந்த ஸ்மெல் அண்ட் லிக் ஒரு சோப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஸ்மெல் பண்ணும். லிக்னா அந்த லாலிபாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வந்து நாக்கில் வச்சு பார்க்கணும். சோ இதுதான் வந்து டாஸ்கா கொடுத்துருக்காப்ல. ஓகேவா? சோ இது வந்து ரொம்ப ஃபன்னா தான் போயிட்டு இருக்கு. பட் ஆனா இந்த இடத்துல வந்து விஜய் பாரதி தோத்துட்டு இருக்காங்க, திவ்யா கணேஷ் ஜெயிச்சிருக்காங்க. அதனால அவங்க டீம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இதுல இருந்து இந்த பார்க்கும்போது ரெட்ரோ டீம் தான் ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெட்ரோ சினிமாஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. நேத்து வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம மாடர்ன் சினிமாஸ் ஜெயிச்ச மாதிரி காமிச்சாங்க. சோ ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஃபைட் தான் போயிருந்தது. பட் ஆனா நேத்து யாரு ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு லைவ்ல காமிக்கவே இல்லை மக்களே. லைவ்ல நேத்து நைட் வந்து அந்த இதுவே கட் பண்ணிட்டாங்க. அதாவது லைவே கட் பண்ணிட்டாங்க. ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேல லைவை கட் பண்ணிட்டு உள்ள நடந்த விஷயங்கள்லாம் மறைச்சிட்டு வெளியே அதுக்கப்புறமேட்டு டைரக்டா வந்து லிவிங் ஆளுக்கு வந்துட்டாங்க. ஓகேவா? சோ அதனால என்ன நடந்ததுன்னே தெரியல. பட் ஆனா அந்த போர்ட்ல வந்து காமிச்சதுபடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேத்து வந்து 9 பாயிண்ட் எடுத்து நம்ம மாடர்ன் சினிமாஸ் வின் பண்ணியிருந்தாங்க. ரெட்ரோ சினிமா 5 பாயிண்ட் எடுத்து தோத்துருந்தாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாடர்ன் சினிமாஸ் தோத்துட்டு இருக்காங்க, ரெட்ரோ சினிமா ஜெயிச்சிருக்காங்க. சோ ஈக்குவல் ஃபைட்டா போயிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு இந்த டாஸ்க் தான் மக்களே. அதாவது மாத்தி இந்த டாஸ்க்ல வந்து ஜெயிச்சிருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெட்ரோ சினிமா தான் ஜெயிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். பட் ஆனா ப்ரோமோ கட்ல எப்படி வேணாலும் விளையாடலாம். சரி, லைவ்ல வந்து அப்டேட் பண்றேன். பிக் பாஸ் கழுவி ஊத்துனதுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் வீட்டுல வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டு விளையாடுவாங்கன்னு நம்புறேன். பிக் பாஸ் ஏன்னா அந்த அளவுக்கு கழுவி ஊத்திந்தாப்ல. போன வீடியோலயே சொல்லியிருந்தேன், பிக் பாஸ் வந்து இதுக்கப்புறம் நீங்க என்னவர்கள் நான் உங்களை சொல்லவே மாட்டேன், நீங்க வந்து இதுக்கப்புறம் மரியாதையை ஏர்ன் பண்ணுங்க என்கிட்ட இருந்து. ஓகேவா? அந்த மாதிரி சொல்லிட்டாப்ல. இதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காப்ல. பசர் அடிக்கும் போது டாஸ்க்ல எப்பனாலும் பசர் அடிக்கும் போது யார் வந்து அந்த இதுலயே இல்லையோ, அந்த ரோல்லயே இல்லையோ, கேரக்டர்லயே இல்லையோ, அவங்கள வந்து வெளியே அமைச்சிருக்காங்க. டாஸ்கே விளையாட தேவையில்ல, சும்மா கூட உட்காட்டா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காப்ல. இந்த மாதிரி ஒரு அசிங்கம் எங்களுக்கு தேவையான மாதிரி இருக்கு. எந்த சீசன்லயும் பிக் பாஸ் இவ்வளவு வந்து இறங்கி பேச மாட்டாப்ல. ஏன்னா யாருமே வந்து கேரக்டர்லயே இல்ல. விஜய் பாரதி கமருதீனுக்கு சரியான ரோஸ்ட் வேற இருந்தது. சோ அதெல்லாம் போன வீடியோல நான் வந்து ஃபுல்லா மேக் பண்ணி டீடைலா போட்டிருந்தேன். சோ அதை பார்க்காதவங்க போய் பாத்துக்கோங்க. அது இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். சோ இதுதான் மக்களே இந்த டாஸ்க்ல ஜெயிச்சிருக்குது ரெட்ரோ சினிமா தான் நான் நினைக்கிறேன். உங்களோட கெஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சிடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.